வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிற படம் 2 படங்கள். ஒன்று கூலி, இன்னொன்று ஜெயிலர் 2. கூலி படத்தை நடித்து முடிச்சிட்டாரு. ஜெயிலர் 2 படத்தில் இப்போ நடித்து கொண்டு இருக்காரு. கூலி படத்தை லோகேஷ் தான் இயக்கிறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. ஜெயிலர் 1 போலவே ஜெயிலர் 2 படமும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதே காம்பினேஷன், அதாவது சன் பிக்சர்ஸ், அனிருத், நெல்சன், அதே காம்பினேஷன் தான் இந்த படத்துலையும் இணைஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் எக்ஸ்ட்ராவாக இணைஞ்சிருக்கிறது பாலையா, நம்ம எஸ்ஜே சூர்யா மற்றும் மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்கிற முக்காவாசி பேரை உள்ளே இறக்கியிருக்காராம் நம்ம நெல்சன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரிலீஸ் ஆக போகிற கூலி படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவோட 1000 கோடி கலெக்ஷன் கொடுக்குற படமாக இருக்கும் என்று சொல்லப்படுது. மேலும் இந்த படத்தை லோகேஷ் எடுத்திருக்காரு. அனிருத்தம் மியூசிக் பண்ணியிருக்காரு. லோகேஷ் கடைசியாக எடுத்த லியோ படம் சரியாக போக்காததுனால அவரை யாருன்னு நிரூபிக்கணுன்றதுக்காக இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு மாஸ் மேஜிக்கல் மூமெண்ட்ஸை கொடுக்க போகிறாரு. அதாவது விக்ரம் படம் எப்படி கமல்ஹாசனுக்கு இருந்துச்சோ அதே போல தான் நம்ம ரஜினிக்கு இந்த கூலி படம் இருக்கும் என்று சொல்லப்படுது. மேலும் இந்த கூலி திரைப்படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் விட்டிருந்தாங்க. இந்த பாடல் சிட்டுக்கு வைப். உண்மையிலே பாடல் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வைப்பை கலப்புற மாதிரி இருந்துச்சு. ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, இந்த பாடலை அனிருத் பாடியிருந்தார். டி ராஜேந்தரோட வாய்ஸில் தான் இந்த பாடல் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் அனிருத்தோட வாய்ஸில் தான் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இதனால் ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஆனாலும் பரவாயில்ல, இந்த பாட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, வைப் கிளப்புற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. அப்பப்போ அந்த பாட்டில் ரஜினியோட மாஸ் மூமெண்ட்ஸும் காமிக்கப்பட்டிருந்துச்சு. அதுவுமே கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த படத்துடைய சண்டை காட்சி லீக் ஆனதாக ஒரு விஷயம் இணையத்தில் பரவிட்டுருக்கு. அதாவது அடிக்கடி இந்த மாதிரி தான் ஏதாவது செட்டில் இருந்து சண்டை காட்சிகளோ ஃபோட்டோஸோ லீக் ஆகிட்டே இருக்கும். லோகேஷ் ஆனால் அதுக்கு அனுமதிக்கிறதுக்கு இல்லை. எல்லாரோட செல்ஃபோன்ஸையும் வாங்கி வச்சுட்டு தான் படப்பிடிப்பையே ஸ்டார்ட் பண்ணுவாராம். மேலும் படப்பிடிப்பின் போது யாரும் செல்ஃபோன்ஸோ இல்லை வீடியோ கேமராஸோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. மேலும் எடிட்டிங் ஒர்க்ஸ் பண்ணும்போது கூட யாருமே செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, எடிட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் நிறைய லோகேஷ் போடுவார் என சொல்லப்படுது. ஆனாலும் லீக்டு சீன், அதாவது சண்டை காட்சி லீக் ஆனதாக சொல்லப்படுது. ஆரம்பத்திலே நாகார்ஜுனாவுடைய சண்டை காட்சி லீக் ஆனது ரொம்ப பரபரப்பாக ஏற்பட்டுச்சு. அதை தொடர்ந்து இப்போ ஒரு சண்டை காட்சி ரஜினி சண்டை போடுற மாதிரி இருக்கிறது லீக் ஆகிருக்கு. இதனால் படக்குழு ரொம்பவே கலக்கத்தில் ஆழ்ந்திருக்காங்க. ஒரு பக்கம் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளேயும் அது மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது இயக்குநர்களுக்கு. இன்னொரு பக்கம் ப்ரொடியூசருக்கு படம் ஓடுமான்ற தலைவலி இருக்குது. இப்படி இருக்க சமயத்தில் இந்த மாதிரிலாம் நடக்கிறது கண்டிப்பாக ரொம்பவே கண்டிக்கத்தக்க விஷயம் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.